Hi my dear little doctors, welcome to our channel Biology Neat View. இன்னைக்கு நம்ம சேனல்ல 2023-2024 ஓட லாஸ்ட் ஃபைனல் வீடியோ சரியா. இது எஸ்பெஷலி உங்களுக்காக தான். எக்ஸாம் ஹால்ல போய் நீங்க என்னதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் எடுத்துட்டு போகணும், இதெல்லாம் விட்டுட்டு வரணும். ஓகேயா? ஸோ இதுதான் நம்ம பேச போறோம். இதுல ஃபர்ஸ்ட் உள்ளது என்னது? ஓகே, ஷார்ட்டா முடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா திங்ஸ் டு பி அவாய்டட். ஓகே, உள்ள போகும்போது நீங்க எதையெல்லாம் வெளியே விட்டுட்டு போகணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அதுல முக்கியமானது என்னன்னா உங்களோட ஃபியர். ஓகேயா? ஃபியர்னா என்னது அப்படின்னா பயப்படுறது. ஓகேயா? ஒரு அழகான பழமொழி உண்டு, பதறிய காரியம் சிதறி போகும். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேயா? ஸோ எக்காரணத்தை கொண்டும் கான்ஃபிடென்டா இருங்க. எக்காரணத்தை கொண்டும் என்ன பண்ணக்கூடாது, பயத்துல நீங்க கொஸ்டின் பேப்பரை ஃபேஸ் பண்ணக்கூடாது. தெரிஞ்ச கொஸ்டினை கூட நம்மளால என்ன பண்ண முடியாது, கரெக்டா அட்டென்ட் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வெளியே வச்சுட்டு போக வேண்டியது ஃபியர்லெஸ். ஓகேயா? திஸ் நீட் எக்ஸாம் இஸ் த ஃபியர்லெஸ் எக்ஸாமினேஷன். ஓகே, ஸோ அதை கரெக்டா உங்க பிரெயின்ல சொல்லிக்கிட்டு என்ன பண்ணுங்க, உள்ள போய் எக்ஸாம் ஷீட்டை என்ன பண்ணுங்க, ரிசீவ் பண்ணுங்க. ஓகே, தென் அதுக்கு அடுத்தது நீங்க அவாய்ட் பண்ணக்கூடிய திங்ஸ் என்னது அப்படின்னா நர்வஸ்னஸ். ஓகேயா? நர்வஸ்னஸும் ஃபியரும் எப்படி என்னது, ஃபியர்னா பயம், நர்வஸ்னஸ்னா பதற்றம். ஓகேயா? இந்த ஃபியருக்கு நீங்க இடம் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா யாரு வந்துருவாங்க, பதற்றம் வந்துடும். ஸோ அந்த பதற்றம் வரும்போது நம்மளுக்கு எங்கெல்லாம் ஸ்வெட்டிங் வருது, கையெல்லாம் கிடுகிடுன்னு ஆடுறது, தெரிஞ்ச கொஸ்டின் எல்லாம் தெரியாம போறது, எல்லாமே டைம் தெரியாம நம்ம முழிச்சிட்டு இருக்கும்போது டைம் தான் வேஸ்ட் ஆகும். பிசிக்ஸ் அட்டன் பண்ண முடியாது, கெமிஸ்ட்ரி அட்டன் பண்ண முடியாது, எல்லாமே டோட்டலாவே என்ன பண்ணிடும், நம்மளுக்கு நீட் எக்ஸாம் தலைகீழ மாறிடும். ஓகேயா? பட் இதை நீங்க வெளியே வச்சுட்டு போயிட்டீங்கன்னா ஈஸியா என்ன பண்ணிடலாம், நம்மளுக்கு தெரிஞ்ச கொஸ்டினா அழகா அட்டன் பண்ணிட்டு கிடைச்ச மார்க்கை நல்லா அழகா என்னது ஹாப்பியா என்ஜாய் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபியர் நோ. ஓகே, ஃபியர், தென் நர்வஸ்னஸ் கண்டிப்பா என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. ஓகே, தென் மூணாவது உள்ளது என்னன்னா ஓவர் திங்கிங். ஓகே, இப்போ நீங்க எக்ஸாம் ஹாலில் நீங்க ஒரு கொஸ்டின் பேப்பரை ரிசீவ் பண்ணியிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டா பார்த்த உடனே தெரியும். ஆனா அதே இந்த ஓவர் திங்கிங்ல ஓகே ரெண்டாவது ஆப்ஷன் வருமோ, மூணாவது ஆப்ஷன் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்க போட்டுட்டு வந்தீங்கன்னு நினைச்சுக்கோங்க, உங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் எப்பவுமே என்னதான் இருக்கும், கரெக்டா இருக்கும். மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்க ஒரு ப்ராபபிலிட்டியை ஜஸ்ட் நீங்க இதுக்கு முன்னால இதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனா நம்ம கூட ஷேர் பண்ணுங்க. சரியா? ஸோ ஓவர் திங்கிங் இருக்கவே கூடாது. ஓகே, ஸோ இந்த மூணையும் கண்டிப்பா என்ன பண்ணிருங்க, அவாய்ட் பண்ணிருங்க. சப்போஸ் இந்த இன்னும் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன், உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின் தெரியாம இருக்குது, உடனே ஐயோ என் ஃப்ரெண்ட் இதை அட்டன் பண்ணிடுவானே, அவனுக்கு 4 மார்க் கிடைச்சிருமே, அப்படி எந்த ஒரு திங்கிங்கும் வேண்டாம். உங்களுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்டுக்கும் எப்படிதான் இருக்கும், கஷ்டமா தான் இருக்கும். சரியா? ஸோ இந்த ஒரு மென்டாலிட்டியோட உள்ள போங்க. நம்மளுக்கு ஃபியர் இருக்காது, நர்வஸ்னஸ் இருக்காது, ஓவர் திங்கிங் என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. ஓகேயா? தென் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க 3 பேரை கூடயே எடுத்துட்டு போகணும். ஓகேயா? ஏங்க எக்ஸாம் ஹால்குள்ள மேம் கூட எதுவுமே எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க. எஸ், உங்க மைண்ட்ல உங்க பிரெயின்ல அதை ஏத்திக்கோங்க. ஓகேயா? அதுல ஃபர்ஸ்ட் யாருன்னா கான்ஃபிடென்ஸ். ஓகே, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கான்ஃபிடென்ஸ், நல்ல மன தைரியம், நம்பிக்கையோட நீங்க கொஸ்டின் பேப்பரை ரிசீவ் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினை மட்டும் அட்டன் பண்ணுங்க. தெரியாத கொஸ்டினை எக்காரணத்தை கொண்டு என்ன பண்ணக்கூடாது, அட்டன் பண்ணக்கூடாது. ஆனா சில சேனல்ல போடுறாங்க, நீங்க தெரியாத கொஸ்டினை ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, இத ஆப்ஷனை ஏதோ ஒரு இதுல லிங்க் பண்ணி அப்படிலாம் கொண்டு போய் இதை பண்ணுங்க. மேபி அந்த கொஸ்டின் தப்பா இருந்துன்னு நினைச்சுக்கோங்களேன், நெகட்டிவ் மார்க், 1 மார்க் மைனஸ் ரெடியூஸ் ஆனாலும் அந்த இடத்தை ஆக்குபை பண்றதுக்கு லட்சக்கணக்கான மெம்பர்ஸ் ரெடியா இருக்காங்க. ஸோ தெரிஞ்ச கொஸ்டினுக்கு மட்டும் என்ன பண்ணுங்க, கான்ஃபிடென்ஸோட என்ன பண்ணுங்க, அட்டென்ட் பண்ணுங்க. சரியா? தென் அதுக்கு அடுத்தது என்னன்னா பி பாசிட்டிவ். ஆல்வேஸ் என்னது, பாசிட்டிவா இருங்க. ஐயோ எனக்கு இது இருக்கு, இனிமே எனக்கு வீட்டுல அம்மா என்ன சொல்லுவாங்களோ, அப்பா என்ன சொல்லுவாங்களோ, எனக்கு 1 வருஷம் என்ன ஆயிருமோ, எந்த ஒரு திங்கிங்கும் வேண்டாம். டிஃபிகல்ட்டி ஆஃப் த பேப்பர் நீங்க வெளியே வந்த பிறகுதான் தெரியும், எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆல்வேஸ் பி என்னது, பாசிட்டிவ். இதுதான் நம்மளோட வெற்றியோட தாரக மந்திரமே. சரியா? தென் மூணாவது உள்ளன்னா ஹாப்பி வித் யுவர் பெர்ஃபார்மன்ஸ். நம்ம என்ன படிச்சிருக்கோமோ அதை தான் நம்ம என்ன பண்ண போறோம், அப்ளை பண்ண போறோம். சரியா? இதுல நான் ஐயோ அவங்க இதை சொல்லி தரலையோ, நான் இதை படிக்கலையோ, அப்படி எண்ணமே வேண்டாம். 1 வருஷம் நம்மளுக்கு சாலிடா கிடைச்சிருக்கு. இந்த சாலிடா கிடைச்ச இதை நல்லா நீங்க யூட்டிலைஸ் பண்ணிருக்கீங்க, நல்லா படிச்சிருக்கீங்க, நிறைய லைன் பை லைன் பார்த்திருக்கீங்க, நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்க. பிறகு என்னத்துக்கு நம்மளுக்கு என்னது பயப்படுறீங்க? சரியா? பயப்படாதீங்க. ஆல்வேஸ் ஹாப்பி வித் அவர் பெர்ஃபார்மன்ஸ். இந்த மூணையும் நம்ம என்ன பண்ணிக்கணும்,
பண்ணியிருக்க மறுபடியும் நம்ம மைண்டில் என்ன பண்ணுங்க, ரீகால் பண்ணிட்டு உள்ளே போய் என்ட்ரி பண்ணி எக்ஸாம் எழுதிட்டு நல்லபடியாக ஹாப்பியாக திரும்ப வாங்க. தென் அடுத்த அகாடமிக் இயருக்கு நம்ம மீட் பண்ணலாம். Until then, bye from Dr. D. Usha Arasu. Thank you.